தபசு காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். திவ்ய சேசு கிருஷ்ணநாத சுவாமி பாவிகள் மட்டில் கொண்டிருக்கும் கனிவான பரிவிரக்கத்தின் பேரில் தியானம். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். ஜனங்களை பந்தியமரச் செய்யுங்கள். இன்றைய சுவிசேஷத்தில் நமது ஆண்டவர் பசியால் வாடிய மக்கள் மேல் இரக்கம் கொண்டு புதுமையாக அப்பங்களை பலுகச் செய்து அவர்களின் சரீர தேவையை நிவர்த்தி செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் தேவ வரப்பிரசாதங்களை இழந்து போயிருக்கும் பாவிகளின் ஆத்துமங்களுடைய தேவைகள் மட்டில் ஆண்டவர் இன்னும் அதிக கூடுதல் கனிவுமிக்க பரிவிரக்கத்துடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பாவத்தினுடையவும் பசாசினுடையவும் அடிமைத்தனத்தின் கீழ் வேதனை குரலுடன் புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் மேல் கொண்ட இரக்க உருக்கத்தால் நம் மகா சிநேகமுள்ள திவ்ய ரட்சகர் தமது சொந்த மரணத்தைக் கொண்டு நித்திய நரக உபத்திரவங்களிலிருந்து அவளை மீட்டு ரட்சிப்பதற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார் என்கிற வாக்கியத்தை அச்சிஸ்டர் ஸ்நாபக அருளப்பரின் தந்தையான அச்சிஸ்டர் சக்கரியாஸ் மகாபரிசு தேவமாதா அவருடைய வீட்டினுள் நுழைந்தபோது மொழிந்தார். நித்திய வார்த்தையானவருக்கு தாயாராக அவரை தமது திருவுதரத்தில் சுமந்தவர்களாக மகாபரிசு தேவமாதா அச்சிஸ்டர் எலிசபெத் அம்மாளின் வீட்டினுள் நுழைந்தபோது அச்சிஸ்டர் சக்கரியாஸ் திவ்ய ரட்சகரை பற்றி அந்த இரக்க உருக்கத்தால் உன்னதத்தினின்று உதயமானவர் அந்தகாரத்திலும் மரண நிழலிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒளி வீசவும் நமது பாதங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்தவும் நம்மை சந்தித்திருக்கிறார் என்று கூறினார் என்பதை அஷ்டர் லூகாஸ் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நம் நல்ல மேய்ப்பராக அவருடைய ஆடுகளான நம்முடைய இரட்சணியத்தை நமக்கு பெற்றுத் தருவதற்காக உலகத்திற்கு வந்த திவ்ய சேசு கிருஷ்ணநாதர் நானோ ஆடுகள் ஜீவன் அடையவும் அதை மென்மேலும் ஏராளமாய் அடையவும் வந்தேன் என்று கூறுகின்றார் என்பதை அஷ்டர் அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மென்மேலும் ஏராளமாய் அடையவும் வந்தேன் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் உற்று கவனிப்போம். அது நாம் இழந்து போயிருந்த தேவ வரப்பிரசாதத்தினுடைய ஜீவத்தை நமக்கு திரும்ப பெற்றுத் தருவதுடன் கூட நாம் பாவத்தால் இழந்து போயிருந்த ஜீவத்தை விட அதிக மேலான ஞான ஜீவத்தை நமக்கு மனுமகன் பெற்றுத் தருவார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாயிருக்கிறது. ஆம், அஷ்டர் சிங்கராயர் ஆண்டவரின் திவ்ய மரணத்தினால் நாம் பெற்றிருக்கும் நன்மைகள் நாம் கட்டிக்கொண்ட பாவத்தினால் பசாசு நமக்கு ஏற்படுத்தியிருந்த காயத்தை, அதாவது திண்மையை விட மிக பெரியவையாக திகழ்கின்றன என்று கூறுகின்றார். இதே உண்மையை அப்போஸ்தலரான சின்னப்பர் குற்றம் பெருகின இடத்தில் வரப்பிரசாதம் அதிமிக பெருகிற்று என்று அறிவுறுத்தி கூறுவதை அவர் ரோமேற்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஓ என் ஆண்டவரே, மனு உருவாக தீர்மானித்த தேவரீர் மனுக்குல ரட்சணத்திற்காக ஒரு சிறிய ஜபத்தை ஜபித்திருந்தாலே போதுமானதாய் இருந்திருக்குமே. அப்படியென்றால் தேவரீர் ஏன் 33 வருட காலமாக தரித்திரத்திலும் இகழ்ச்சியிலும் நிந்திய அவமானங்களிலும் ஜீவித்து மனிதர்களால் வெறுக்கப்பட்டவராக இறுதியில் அவமானமான சிலுவை மரத்தில் கொடூரமாக பாடுபட்டு கொடிய சித்திரவதை உபத்திரவங்களால் ஒரு திரு ரத்தம் முழுவதையும் சிந்தி மறித்தீர். என்னுடைய ஒரு துளி ரத்தம் அல்லது ஒரு சிறு ஜபம் உலக மக்கள் சகலரையும் மீட்டு ரட்சிப்பதற்கு போதுமானது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அது நான் மனிதர்கள் பேரில் கொண்டிருக்கும் அளவில்லாத சிநேகத்தை காண்பிப்பதற்கு போதுமானதாயிருக்காது. மேலும் அவர்கள் பேரில் கொண்டிருக்கும் சிநேகத்திற்காக சிலுவையில் நான் மரித்திருப்பதை காணும்போது மனிதர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக இம்மகா கொடூர உபத்திரவங்களுக்கும் கொடிய வேதனை நிறைந்த மரணத்திற்கும் என்னையே கையளிக்கும்படியாக தீர்மானித்தேன் என்று நமது ஆண்டவர் தாமே நமக்கு பதிலளிக்கிறார். அது ஒரு நல்ல மேய்ப்பருடைய கடமை என்று ஆண்டவர் கூறுகின்றார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் பிராணனை கொடுக்கிறான், என் உயிரையும் என் ஆடுகளுக்காக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுவதை அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஓ மனிதர்களே, தமது ஆடுகளாகிய நமக்காக தமது உயிரையே கொடுப்பதை விட நமது ஆண்டவர் நம்மேல் கொண்டிருக்கும் சிநேகத்தை மெய்ப்பிப்பதற்கு வேறு எந்த மேலான அத்தாட்சியை காண்பிக்கக்கூடும்? சர்வேஸ்வரன் நமக்காக தம் உயிரை கொடுத்ததினால் அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று அச்சிஸ்டர் அருளப்பர் எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம்.
ஒருவன் தன் உயிரையே தன் நண்பர்களுக்காக கையளிப்பதை விட மேலான சிநேகத்தை யாராலும் காண்பிக்க முடியாது என்று திவ்யரட்சகர் கூறியுள்ளார். ஒருவன் தன் சிநேகிதர்களுக்காக தன் பிராணனை கொடுக்கிறதை விட அதிகமான சிநேகம் எவனிடத்திலும் இல்லை என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஓ எங்கள் நேச ஆண்டவரே, தேவரீர் உமது நண்பர்களுக்காக மட்டுமல்லாமல் நாங்கள் பாவத்தை கட்டிக்கொண்டதால் உங்களுடைய எதிரிகளும் பாவிகளுமான எங்களுக்காகவும் பாடுபட்டு மரித்தீரே. நாம் சர்வேசனுடைய சத்துருக்களாயிருக்கையிலே தேவசூதனுடைய மரணத்தினால் அவரோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதை பற்றிய சின்னப்பர் ரோமிற்கு எழுதிய நிருபத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். ஓ நம் திவ்ய கர்த்தராகிய சர்வேசனுடைய அளவில்லாத சிநேகமே, அடிமைகளான மனிதரை காப்பாற்றும் பொருட்டு நித்திய பிதாவும் தம் திவ்யகுமாரனை காப்பாற்றவில்லை, திவ்யகுமாரனும் தம்மைத்தாமே காப்பாற்றிக் கொள்ளவும் இல்லை என்று அஷ்ட பெர்னார்டு வியந்து கூறுகின்றார். தேவ சட்டத்தை எதிர்த்து மீறிய ஊழியர்களான மனிதர்களை மன்னிக்கும்படியாக தேவபிதா அவருடைய ஏககுமாரனை மன்னிக்க மாட்டார், திவ்யகுமாரனும் தம்மைத்தாமே மன்னிக்க மாட்டார். ஆனால் திவ்ய ரட்சகரான தேவகுமாரன் தமது மரணத்தினால் மனிதர்கள் கட்டிக்கொண்ட பாவத்து நிமித்தம் அவளை தண்டிப்பதற்காக எழும்பியிருந்த தேவ நீதியை திருப்தி செய்து அமர்த்தினார். சேசு கிருஷ்ணநாத சுவாமியின் திவ்ய பாடுகளுக்கான காலம் அண்மையில் இருந்தபோது ஒரு நாள் சமாரியாவிற்கு சென்றார். அங்கு சமாரியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்டு வெகுண்டெழுந்தவர்களாக அவருடைய சீஷர்களாக யாகப்புறம் அருளப்புறம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வானத்தினின்று அக்கினி இறங்கி இவளை சுட்டரிக்கும்படி சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் அதற்கு தம்மை நிந்திப்பவர்களிடமும் மதுர தயாளம் நிறைந்தவராக விளங்கும் நமது ஆண்டவரான திவ்ய சேசு கிருஷ்ண சுவாமி, உங்களுக்கு யாருடைய புத்தி உண்டென்று உங்களுக்கு தெரியவில்லை. மனுமகன் ஆத்துமங்களை சேதமாக்குவதற்கல்ல, அவைகளை ரட்சிக்கவே வந்தார் என்றார். மேலும் ஆண்டவர் தமது சீடர்களிடம், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவனாயிருக்கிறேன் என்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதன் மூலம் தீமை செய்பவர்களை பழிவாங்கி தண்டிப்பது, சர்வேஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழிப்பது என்ற மனப்பான்மை நம் நேச ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல என்றும், பொறுமையும் தயாளமும் சாந்தமும் உடைய நமது ஆண்டவர் மனிதரை அழிப்பதற்கல்ல, அவளை பாவங்களை மன்னித்து அவளை ரட்சிப்பதற்கே வந்தார் என்றும் இங்கு நமக்கு உணர்த்துகின்றார். மேலும் பின்வரும் உவமையில் நமது திவ்யரட்சகர் எத்தகைய கனிவுமிக்க சிநேக இருதயத்துடன் பாவிகளை நேசிக்கிறார் என்று எவ்வளவு அழகாக விவரிக்கின்றார். உங்களில் 100 ஆடுகளை உடைய எவனாயினும் அவைகளில் ஒன்று காணாமற் போனால் மற்ற 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமற் போன ஆட்டை காணும் தனையும் தேடித் திரிவானோ? அதை கண்டுபிடித்த பின்பு சந்தோஷமாய் அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், ஆகையால் என்னோடு கூட களி கூறுங்கள் என்று சொல்வான் அல்லோ என்று நமது ஆண்டவர் தாமே கூறுகிறதை அச்சிஸ்டர் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஓ எங்கள் நேச ஆண்டவரே, இங்கு திவ்ய மேய்ப்பராகிய நீரல்ல அகமகிழ வேண்டியது, தனது திவ்ய மேய்ப்பரும் சர்வேஸ்வரனுமாகிய உம்மை கண்டடைந்த காணாமற் போன ஆடுகள் தான் அதிக சந்தோஷமடைய வேண்டியது. ஆம், உண்மையில் தனது மேய்ப்பரை கண்டடைந்த ஆடு அகமகிழ்வு அடைந்தது என்ற ஆண்டவரும் இதையே காணாமல் போன ஆட்டை கண்டடைந்தது நிமித்தம் மாபெரும் சந்தோஷம் உண்டாயிற்று என்று குறிப்பிடுகின்றார். இவ்வழகிய உவமையை அவ்விதமே தவம் செய்ய அவசியமில்லாத 99 நீதிமான்களை பற்றி உண்டாகிற சந்தோஷத்தை விட தவம் செய்கிற ஒரு பாவி நிமித்தம் மோட்சத்திலே அதிக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம் ஆண்டவர் தாமே கூறி முடிக்கின்றார். பாவி தன் பாவங்களுக்காக மனஸ்தாப்படுவானேயாகில் அவனை தமது கனிந்த சிநேகத்தினால் அரவணைத்து தமது திவ்ய தோள்கள் மேல் சுமந்து செல்வதற்கு சித்தமாயிருக்கும் நமது நேச ஆண்டவரின் அளவில்லாத சிநேகத்தையும் இரக்கத்தையும் கண்டுபிடிக்கும் போது எந்த பாவிதான் உடனே ஓடோடி போய் தனது திவ்ய ரட்சகரின் திவ்ய திருப்பாதங்களில் விழுந்து கிடப்பதற்கு விரும்பாத கல் நெஞ்சனாயிருப்பான்? நம் நேச ஆண்டவர் மனஸ்தாப்படும் பாவிகள் மேல் மிகுந்த கனிவு மிக்க தயவுடன் இருக்கிறார் என்பதை ஊதாரி பிள்ளையின் உவமையில் அறிவிக்கிறார். இவ்வுவமையில் நல்ல தகப்பனார் தன் ஊதாரி பிள்ளையின் நிர்பந்தத்தின் பேரில் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தின் பாகத்தை மிகுந்த துயரத்துடன் அவனுடைய அழிவை குறித்து அழுது கொண்டே அவனிடம் கொடுக்கிறார். அவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் தீய வழியில் விரயம் செய்கிறான். பன்றிகளுக்கு போடும் கோதுகள் கூட அவனுக்கு கிடைக்காத நிலைமைக்கு வறியவனாக அவன் சர்வேஸ்வரனை விட்டு பிரிந்தவனும்
தேவ வரப்பிரசாதத்தையும் பேறுபலன்களையும் இழந்துவிட்டவனும், நிர்பாக்கியமான அந்தஸ்தில் பசாசின் அடிமையாக உபாதனை நிறைந்தவனுமான ஒரு பாவியின் உருவகமாகவே ஊதாரி பிள்ளை நமக்கு காண்பிக்கப்படுகிறான். திவ்ய சேஷனா சுவாமியின் உருவகமாக விளங்கும் அந்த தகப்பனார் மனம் திரும்பிய ஊதாரி பிள்ளையை கண்டதும் அவனுடைய அக்கிரமத்திற்காக அவனை தண்டித்து துரத்தாமல் இரக்கத்தால் மனம் உருகி அவனை அரவணைத்து முத்தமிடுகிறார். அஷ்ட ஜெரோம் மற்றும் அஷ்ட அகோஸ்தினார் அவனுக்கு உடுத்தப்படுகிற முதல் தர ஆடை என்பது மனம் திரும்பும் பாவிக்கு பாவ மன்னிப்பின் மூலம் கிடைக்கப்பெறும் தேவ வரப்பிரசாதங்களையும் பரலோக கொடைகளையும் குறிக்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். அவனுக்கு அணிவிக்கப்படும் மோதிரமானது தேவ இஷ்ட பிரசாத அந்தஸ்திற்குள் நுழைந்த ஆத்துமம் கிறிஸ்துநாதரின் பத்தினியாக மறுபடி மாறுகிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. கொழுத்த கன்றை அடித்து கொண்டாடுவோம் என்ற வாக்கியம் பரலோகவாசிகளின் ஜீவிய அப்பமாகிய மகாபரிசுத்த தேவ நற்கனை குறிக்கிறது. அதாவது மனம் திரும்பிய பாவின் ஆத்துமத்திற்கு தேவையான திவ்ய போஜனத்திற்காக திவ்யபலி பூசை நேரத்தில் நமது நேச ஆண்டவர் நமது தேவாலய பீடங்களில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுப்பதையே குறிக்கிறது. எனவே நாம் அந்த தேவ விருந்தை உண்டு அக மகிழ்வோமாக. ஆனால் ஓ ஆண்டவரே, எங்கள் தேவ பிதாவே, ஒரு நன்றி கெட்ட மகன் திரும்பி வந்ததற்காக ஏன் இவ்வளவாக நாம் மகிழ வேண்டும்? ஏனென்றால் இறந்து போன இந்த மகன் மறுபடியும் உயிருடன் வந்திருக்கிறான். இவன் காணாமல் போனான், போது நான் அவனை கண்டடைந்தேன் என்று நமது பரலோக தந்தை நமக்கு பதில் அளிக்கிறார். நமது ஆண்டவரின் திவ்ய திருப்பாத தண்டையில் தண்டனாக விழுந்து தன் கண்ணீரினால் அவருடைய திருப்பாதங்களை கழுவி தன் கூந்தலால் துடைத்த போது மரியமரினுமாள் நேச ரட்சிகளுடைய மகா கனிவுமிக்க பரிபிறக்கத்தை அனுபவித்ததாக அச்சிஷ்ட கிரகோரியார் கூறுகின்றார். அச்சமயம் நமது ஆண்டவர் இனிமையான கனிவுடன் அவள் பக்கம் திரும்பி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றன, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று திருவுளம் பற்றினார். குழந்தையே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. என் பேரில் நீ கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. என் பேரில் நீ கொண்டிருந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்துடன் போ. 38 வருட காலமாக சரீரத்திலும் ஆத்துமத்திலும் வியாதியாயிருந்த ஒருவனை நமது ஆண்டவர் குணப்படுத்திய போது அவனும் இதே கனிவான பரிவிறக்கத்தை நமது ஆண்டவரிடம் கண்டான். அந்நேரம் ஆண்டவர் அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமாயிருக்கிறாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். திவ்ய ரட்சகருடைய பரிவிறக்கத்தின் கனிவை ஒரு குஷ்டரோகியும் கூட அனுபவித்தான். அவன் நமது ஆண்டவரிடம், ஆண்டவரே, தேவருக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலை கூடும் என்றான். அதற்கு ஆண்டவர் அவனிடம், சித்தமாயிருக்கிறேன், சுத்தமாகு என்றார். அதாவது ஆண்டவர் அவனிடம், ஆம், நீ சுத்தமாகும்படி நான் சித்தமாயிருக்கிறேன், ஏனெனில் சகல மனிதர்களுக்கும் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். எனவே நீ விரும்புகிறபடி சுத்தமாகு என்று கூறுவது போல் இருந்தது. உடனே அவனுடைய குஷ்டரோகம் சுத்தமாயிற்று. மேலும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் நமது ஆண்டவர் நடந்து கொண்ட விதத்தில் திவ்யரட்சகர் பாவிகளுக்காக கொண்டிருந்த கனிவான பரிவிறக்கத்தினுடைய அத்தாட்சியை நாம் பார்க்கிறோம். பரிசேயரும் வேத பாரகரும் அந்த ஸ்திரீயை ஆண்டவர் முன் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ இப்போதுதான் விபச்சாரத்தில் பிடிபட்டாள், இப்படிப்பட்டவளை கல்லார் எறிந்து கொல்ல வேண்டும் என்று மோய்சன் வேத பிரமாணத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருக்க நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். இதே அவர்கள் நமது ஆண்டவரை சோதிக்கும்படி கேட்டார்கள் என்று அருளப்பர் கூறுகின்றார். அந்த ஸ்திரீயை விடுவிக்க சொல்வார் என்றால் மோய்சனுடைய கட்டளையை மீறுகிறார் என்று குற்றப்படுத்தவும், அவளை கல்லால் எரியுங்கள் என்று கூறுவார் என்றால் ஆண்டவர் சார்ந்த குணம் இல்லாதவர் என்று கூறவும் திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் இதற்கு ஆண்டவர் அளித்த பதில் என்னவாயிருந்தது? அவளை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறவில்லை, அவளை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்றும் கூறவில்லை. ஆனால் கீழே குனிந்து தரையில் தமது விரலினால் எழுதினார். வேதாகம விவரிப்பாளர்களின் கூற்றின்படி குற்றம் சுமத்தியவருடைய சொந்த பாவாக்கரங்களுக்கான அறிவுரையாக வேதாகம பகுதியிலிருந்து அவற்றிற்கு ஏற்புடைய போதனையை எழுதி கொண்டிருந்தார். அந்த பாவாக்கிரமங்கள் ஒருவேளை இந்த ஸ்திரீயின் விபச்சாரத்தை விட மாபெரும் விதமாக அதிக கனமான பாவமாக இருந்திருக்கலாம். பின் ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுக்குள்ளே பாவம் இல்லாதவன் இவள் மேலே முதலாவது கல்லெறிய கடவான் என்றார். இந்த வார்த்தையை கேட்டு வேத பாரகரும் பரிசேயரும் ஒருவர் பின் ஒருவராக போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீ மட்டுமே நின்று கொண்டிருந்தாள்.
ஆண்டவர் அவளை பார்த்து, உனக்கு எவனும் ஆக்கினை தீர்வை இடவில்லையா என்று கேட்டார். பின் அவளிடம் ஆண்டவர், நானும் உனக்கு ஆக்கினை தீர்வை இடவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று திருவுளம் பற்றினார். யாரும் உனக்கு ஆக்கினை தீர்விடாததால் நான் உனக்கு ஆக்கினை தீர்விடுவேன் என்று அஞ்ச வேண்டாம். பாவிகளுக்கு ஆக்கினை தீர்வை அளிப்பதற்காக அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே நான் பூமிக்கு இறங்கி வந்தேன். சமாதானமாக போ, நீ பாவம் செய்யாதே என்று இங்கு ஆண்டவர் அந்த பெண்ணிடம் கூறுகின்றார். நமது ஆண்டவர் ஆக்கினை தீர்வை இடுவதற்கல்ல, தங்கள் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளும்படியாக பாவிகள் உறுதியான தீர்மானம் எடுத்த உடனே அவர்களை நித்திய நரக தண்டனையிலிருந்து விடுவிக்கவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பிடிவாதமாக தங்கள் பாவ ஜீவியத்திலும் அதன் விளைவாக நித்திய கேட்டை நோக்கியும் சாய்ந்திருக்கிற பாவிகளை காண்கிற போது நமது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக, இஸ்ராயேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கண்ணீருடன் அழுது கொண்டே கூறுகின்றார். என் மக்களே, நீங்கள் ஏன் சாகப் போகிறீர்கள்? நான் என் மரணத்தினால் உங்களை நரகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற போது நீங்கள் ஏன் நீங்களாகவே வலிய முன்வந்து அதே நரகத்தை நோக்கி துரிதமாக விரைந்து செல்கிறீர்கள்? நீங்கள் ஏற்கனவே சர்வேசனுடைய தேவ வரப்பிரசாதத்திற்கு மரித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மரிக்க வேண்டும் என்பது என் சித்தமல்ல, உங்கள் மரணம் என் சித்தமல்ல. என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் தொலைத்து விட்ட அந்த தேவ வரப்பிரசாதத்தின் ஜீவியத்தை நான் மறுபடியும் உங்களிடம் ஏற்படுத்துவேன். ஏனெனில் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. ஆகையால் மனம் திரும்புங்கள், பிழைத்திருப்பீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் கூறுகின்றார் என்பதை எசேக்கியேல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாவத்துடைய பாதாளத்தினுள் மூழ்கியிருக்கிற சில பாவிகள், நாங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் ஒருவேளை அவர் எங்களை அகன்று செல்லும்படி விரட்டி விடுவார் என்று கூறலாம். இல்லை, அவர் கூற மாட்டார். ஏனெனில் என்னிடத்தில் வருகிறவனையோ நான் வெளியே தள்ளுவதில்லை என்று நேச ரட்சகர் தாமே கூறியிருக்கிறதே அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். என்னிடம் தன் கடந்த கால பாவங்களுக்காக மனசாப்பட்டு வருகிற எந்த பாவியும் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவனுடைய கடந்த கால பாவங்கள் எவ்வளவாயிருந்தாலும், எவ்வளவு கனமான பாவங்களாயிருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு விடும். இதோ இன்னொரு இடத்தில் நம் பாவங்களுக்கான மன்னிப்பினுடையும் ஆறுதலினுடையும் நிச்சயமான நம்பிக்கையுடன் தமது திவ்ய திருப்பாத தண்டையில் நாமே விழுந்து கொடுக்கும்படியாக நம் திவ்யரட்சகர் எவ்வாறு நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்பதை பார். வருந்தி சுமை சுமந்திருக்கிறவர்களாகிய நீங்கள் எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் தாமே நம்மை நோக்கி கூறுவதை மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஆக்கினை தீர்வைக்காக அயராமல் உழைத்துக் கொண்டும் உங்களுடைய பாவக்கரங்களின் பாரச்சுமையின் கீழ் முனகி உரிமை கொண்டும் இருக்கிற நீசப்பாவிகளான நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுடைய சகல கஷ்டங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நம்மிடம் கூறுகின்றார். வாருங்கள், உங்களுடைய வேண்டுதலை கேட்காமல் விட்டோம் என்று குற்றம் பிடியுங்களேன் என்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர். உங்கள் பாவங்கள் செந்துரம் போல் இருந்தாலும் உறைந்த பனி போல் வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவை சிவந்திருந்தாலும் கம்பளியைப் போல் அவை வெண்மையாகும் என்று ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறதை இசாயாஸ் ஆகமத்தில் வாசிக்கிறோம். எனக்கு எதிராக நீ கட்டிக்கொண்ட மற்ற நிந்தையான பாவங்களுக்காக மனஸ்தாபத்துடன் என்னிடம் வா. உனக்கு நான் மன்னிப்பை அளிக்கவில்லை எனில் நீ என்னை குற்றப்படுத்து, நீ என்னை கடிந்து கொள், என்னை பொய்யன் என்று என்னை கண்டி. ஏனெனில் உன் பாவங்கள் சிவப்பு நிறமாகும், உன் ஆத்மம் மகா பயங்கரமும் அருவறுப்புக்குரியதுமான கனமான பாவ நிலையில் இருந்த போதிலும் நான் என் திரு ரத்தத்தினால் அதை கழுவுவேன். அப்போது உன் ஆத்மம் வெண்மையாகவும் பனியைப் போல் அழகாகவும் மாறிவிடும் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று ஆண்டவர் தாமே நம்மிடம் கூறுவது போல் தோன்றுகிறது. பாவிகளே, அப்படியென்றால் நாம் உடனே ஆண்டவரிடம் திரும்பிச் செல்வோமாக. ஆண்டவரை விட்டு வந்திருந்தால் உடனே நாம் அவரிடம் திரும்புவோமாக. பாவத்தில் இருக்கும் போதே மரணம் நம்மை மேற்கொண்டு நம்மை நரகத்திற்கு அனுப்பிவிடாதபடி இரக்கங்களும் தேவ வரப்பிரசாதங்களும் இருக்கிற நமது ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமியிடம் நாம் உடனே ஓடிச் செல்வோமாக. நாம் நம் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளாவிடில் நித்தியத்திற்குமாக இடைவிடாமல் நம் இருதயத்தை குத்தி துளைப்பதற்காக எத்தனையோ வாள்கள் நரகத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை உன் கருத்தில் கொண்டிரு. ஓ மகாபரிசு தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடி வர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரின் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சிங்கத்திலும் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அமலோற்ப மாமரியே வாழ்க.